கோல்டன் பைனாப்பிள் சிக்கன். மேலே வந்து இந்த எள்ளு அங்கங்கே போட்டிங்க பாருங்க, அங்கே நிற்கிறீங்க. ஸ்டார் ஹோட்டல்ஸ் மெனுலாம் கண்டிப்பாக அந்த பைனாப்பிள் சிக்கன் இருக்கும். பர்ஃபெக்டாக வீட்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்கு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே லைட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டு ஒரு 20 மினிட்ஸ் மேக்னேட் பண்ண விட்டுருங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் பைனாப்பிள், 2 காஷ்மீரி சில்லியை ஒரு 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேக்னேட் பண்ண சிக்கனை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக், ஆனியன், கேப்சிகம், பைனாப்பிள் சேர்த்து கூடவே சால்ட், பெப்பர் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம அரைச்சி வச்ச பைனாப்பிளை அதே கடாயில் ஊற்றி 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. சோயா சாஸை சேர்த்து திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள் சிக்கனை சேர்த்து அந்த சாஸில் 2 மினிட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கோல்டன் பைனாப்பிள் சிக்கன் ரெடி. ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.